டெய்லர். இந்த ப்ளவுஸில் நான் பண்ண ஆம்ஹோல் மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. லாஸ்ட்டாக லைனிங் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி உடம்பு சுற்றளவுலாம் எந்த இடத்துல பிடிக்கணும்னு மார்க் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஆம்ஹோல் ஒரு 1/4 இன்ச்சு பெருசாக இருக்குது. அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இதே போல் ஷோல்டரில் 1/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே ஷோல்டர் பீஸை ஃப்ரண்ட் நெக்கில் மார்க் பண்ணி அதையும் கேவாக 1/4 இன்ச்சு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே ஷோல்டர் பீஸை பேக் நெக்கில் வச்சு மார்க் பண்ணிட்டு இதே போல் கேவா 1/4 இன்ச் கட் பண்ணிக்கிட்டேன். இதே கிளாத்தை போட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு நெக் மெஷர்மெண்ட் மாறாது. 1/4 இன்ச்சுங்கிறதுனால நீங்கள் ஆம்ஹோல் ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது கேட்குது. அப்படி இல்லை, புதுசாக தையல் பழகும்போது நம்ம தனியாக கட் பண்ணும்போது சில நேரம் 1/2 இன்ச்சுக்கு அதிகமாக ஆம்ஹோல் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுவோம். அப்படி கட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம இதே போல் ஒரு லைனிங் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஆம்ஹோலுக்கு 5க்கு பதிலாக 5.5 வச்சுட்டிங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஆம்ஹோலுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.